ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு. 2 வெங்காயம், 3 தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, இஞ்சி பூண்டு. அடுத்தது அரைக்கிறதுக்கு தேங்காய், சோம்பு, முந்திரி, இவ்வளோதான். இது நம்ம இஞ்சி பூண்டு தக்காளி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அடுத்து ஸ்டவ்வில் வானல் வச்சுட்டு குக்கர் வச்சுட்டு மசாலாலாம் சேர்த்துட்டு வெங்காயம் எல்லாம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது வதங்கிறதுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது வதங்கின உடனே பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்த்து அதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிடுவோம். அப்போ தான் நமக்கு பச்சை வாசனை போயிட்டு குருமா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய், முந்திரி, சோம்பு 3த்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, மிளகா பொடி ஒரு 3 ஸ்பூன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்காங்க. அவ்வளோதான். இதையும் பச்சை வாசனை போக வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு நான் இன்றைக்கி 3 விசில் வைக்கிறேன். சுட சுட இட்லியும் இந்த குருமாவுக்கும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது இட்லி, பூரி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். பாய்.